வேலைக்கு வந்திருக்காரு. முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறார். வேற ஊருக்கு வேலைக்கு போறார். அப்பதான் இந்த கப்பல் முதலாளியே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டுல இட்லி விற்கிறதோட பாக்குறார். தயங்கி தயங்கி கிட்ட போறார். ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு? அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மாவை போய் தேடல, அவன் குடும்பத்தை அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. கிட்ட போய் தயங்கி தயங்கி, முதலாளி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. விட்டு பார்த்துட்டு, ஏ அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்காரு. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது